விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கி சர்ச்சுகளுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சங்கர் அஜித் இணையும் படம் நடக்கவே நடக்காதுன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. காலம் கனியும் போது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு. ஹிப்ஹாப் ஆதி நடித்த சிவகுமார் சபதம் படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி நடித்த சிவகுமாரின் சபதம் திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு வரவேற்பு எந்த அளவு இருக்குன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு குடும்ப படங்களுக்கு இருக்கிறது இல்லை. குடும்ப படங்களை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்லத்தான் அந்த படத்தினுடைய கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். குடும்ப படங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இம்ப்ரூவ் ஆனதுக்கு பின்னாடி ஸ்டடியாக அந்த படம் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வசூலை விஸ்வநாதன் சன்ஸ் பெறும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். குட்டி பத்மினியை சுற்றி ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கே, அதுக்கு காரணம் என்ன, அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதை குட்டி பத்மினியை பற்றிய நெகட்டிவ் விமர்சனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. குட்டி பத்மினி ஒரு சிலர் பற்றி நெகட்டிவாக சொல்லும்போது அவங்க திரும்பவும் குட்டி பத்மினியை பற்றி நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதனை வச்சு ரவிமோகன் படம் டைரக்ட் பண்ணுவாரான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரவிமோகனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திரைப்பட இயக்கத்தில் அவர் ஈடுபட போகிறாரா, இல்லை எனக்கும் இயக்கும் திறமை இருக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு படத்தை இயக்க போகிறாரா அப்படின்னு தெரியல. எல்லாம் அவருடைய முதல் படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் தொடர்ந்து மற்ற கதாநாயகர்களை வைத்து அவர் இயக்குவாரா அப்படின்றது தெரிய வரும். ரியோராஜ் நடித்து கடைசியாக ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது படம் பெரிய வெற்றி படமாக அமைந்துமே அவருடைய அடுத்த படமான ராமன் லீலா படத்துக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சந்திரன் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாதது நல்லதொரு வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஒரு திரைப்படம் வெற்றி அப்படின்னோடனே அடுத்த திரைப்படத்துக்கு மக்கள் அப்படியே கூஞ்சிருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. மெல்ல மெல்லத்தான் அவருடைய வளர்ச்சி இருக்கும். ராம்லீலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மீதி அந்த படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் சொல்ல முடியும். டைரக்டர் முத்தையா திரும்பவுமே அவருடைய பாணியிலேயே அருண் விஜய் வச்சு இருளன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களான்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. முத்தையா பல்வேறு கதாநாயகர்களை வைத்து இதுவரை இயக்கிய படங்கள் எல்லாமே அவருடைய பாணியிலே இயக்கப்பட்ட படங்கள் தானே. அப்படி இருக்க அருண் விஜய் நடிக்கின்ற இந்த படத்தை மட்டும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? டிசி படம் இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ வசூலாயிருக்குன்னு ஷாம் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டிசி திரைப்படம் முதல் வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் 35 கோடி ரூபாய் வசூலை செய்திருக்கிறது. ரீசெண்டாக அனுபமா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது துருவ் விக்ரம் பற்றி தானான்னு சந்திரன் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மனம் திறந்து பல கருத்துக்களை அந்த பேட்டியில் அனுபமா பரமேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் யாரை பற்றி அவர் சொன்ன கருத்து அப்படின்றத அவர் தான் தெளிவுபடுத்தணும். இந்த வருஷம் தீபாவளியை இன்னும் எந்த படமுமே புக் பண்ணலையே, காரணம் என்னன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த வருடம் தீபாவளி நவம்பர் மாதம் தான் வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நவம்பர் மாத வெளியீட்டுக்கு செப்டம்பர் இல்லை அக்டோபரில் தான் நம்முடைய தயாரிப்பாளர்கள் திட்டமிடுவார். பிக் பாஸ் புதுசாக காமன் மேன் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. அந்த ஷோவை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிக் பாஸை பிரபலப்படுத்தும், பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே பங்கேற்பவர்களை தேர்ந்தெடுக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சியை விஜய் டிவி நிறுவனம் நடத்துகிறாங்க. அது ஒரு புது முயற்சி, வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஜெயிலர் 2ல ரித்திக் ரோஷன் இருக்கிறாரா இல்லையான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தில் ரித்திக் ரோஷன் நடிக்கிறார் அப்படின்றது உண்மைதான். சிக்மா படத்தை பற்றி எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இல்லையான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிக்மா திரைப்படத்துக்கு இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு எந்த கோணத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல. மிஷ்கின் விஷால் 2 பேரும் இணையிற வாய்ப்பு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. மிஷ்கின் விஷால் ஆகிய இருவரும் இணையும் வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு அவர்கள் இணைகின்ற வாய்ப்பு இருப்பதாக தெரியல. நடிகர் சூர்யா திரும்பவும் சென்னையில் குடியேறுவாரான்னு அபி வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சூர்யா சென்னையில் மீண்டும் குடியேறுவாரா அப்படின்றத காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். நடிகை ஷக்கீலாவுக்கு என்னாச்சு, ஏதாவது விபத்தில் சிக்கிட்டாங்களான்னு சத்யா சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷக்கீலாவை பொறுத்த வரைக்கும் எந்த விபத்துலையும் அவங்க சிக்கிக்கல. தொடர்ந்து தன்னுடைய செல்போனில் வீடியோ கேம்களை உருக்களித்த நிலையிலே படுத்திருந்து பார்த்தனால தான் இப்படி ஒரு
பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் அவருக்கு அறுவை சிகிச்சை சமீபத்தில் நடைபெற்றது. மகுடம் படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்ன ஒரு படத்தை எப்படி கடைசி நேரத்தில் நல்லபடியாக விஷால் ரிலீஸ் பண்ணுறாருன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படங்களுக்கு பிரச்சனை எழுவது அப்படின்றது அசாதாரணமான விஷயம் ஒன்றும் இல்லை, சர்வசாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். அது மாதிரி தான் விஷாலுடைய மகுடம் படத்தினுடைய வெளியீட்டின் போதும் ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள் எழுந்தன. அதை திரையுலகத்தை சேர்ந்த பலர் பேசி சுமூகமாக முடித்து விட்டார்கள். அதன் காரணமாக தான் இன்றைக்கு அந்த திரைப்படம் வெள்ளித்திரையை சந்தித்திருக்கிறது. நடிகர் மாதவனுடைய மகன் சினிமாவுக்கு வர வாய்ப்பே இல்லையான்னு திருப்பூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நடிகர் மாதவனுடைய மகனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீச்சல் இருக்கிற அளவுக்கு சினிமாவில் ஆர்வம் இருக்கிறதா தெரியல. அதனால் அவர் சினிமா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நடிகர் தனுஷோட மகன் ஹீரோவாக அறிமுகமாக போகிற படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு திருச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. தனுஷுடைய மகன் கதாநாயகனாக நடிக்கப் போகின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தான் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைடு லோகர் சாய் அபியங்கர் 2 பேருமே காதலிக்கிறாங்களான்னு திருச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. நம்முடைய ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் விருது நிகழ்ச்சியின் போது தான் சாயா பயங்கரை நான் கடைசியாக சந்தித்தேன். கையாடு லோகரை பொறுத்தவரையிலே நான் இது வரைக்கும் அவங்கள சந்தித்ததே இல்லை. அவங்க 2 பேரையும் சந்தித்ததுக்கு பின்னால் அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நடிகர் தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறது எந்த நடிகருக்கு ஆபத்தானதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ் கட்சியை ஆரம்பிப்பது ஏதாவது ஒரு நடிகருக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியலையே. தங்கலான் படம் சரியாக போகாததுக்கு காரணம் விக்ரமோட நடிப்பா இல்லை பாரஞ்சித்தோட டைரக்ஷனானு சஞ்சய் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. தங்கலான் திரைப்படம் வெற்றி பெறாமல் போனதுக்கு விக்ரமுடைய நடிப்பு ஒரு காரணம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த படத்தில் உயிரை கொடுத்து நடித்திருந்தார் விக்ரம். அது மாதிரி இன்னொரு நடிகர் நடிக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. விக்ரமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் தானே அவர். அந்த படத்துக்காக ரஞ்சித் அமைத்திருந்த அந்த திரைக்கதை ரசிகர்களை ஈர்க்கவில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த படமும் வெற்றி பெறல. விக்ரமுடைய அந்த அனாயாசமான உழைப்பும் வீணாக போயிற்று. வெற்றிமாறன் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை டைரக்ட் பண்ணுவாரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிமாறன் ஹீரோயின் சென்ட்ரிக் உள்ள படங்களையும் நிச்சயமாக இயக்குவார். ஆனால் இப்போதைக்கு அது நடைபெற வாய்ப்பில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். கவிஞர் வாலி தமிழ் சினிமாவிலே பாட்டு எழுத வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரை ஒரு பாடலாசிரியராக ஆக்கிவிட வேண்டும் என்று முழு மூச்சாக பாடுபட்டவர் நடிகர் வி கோபாலகிருஷ்ணன். அவர் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் தான் முக்தார் சீனிவாசன் இயக்கத்திலே உருவான தாமரை குளம் என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு வி கோபாலகிருஷ்ணனுடன் வாலி சென்ற போது அந்த படத்திலே ஒரு சிறிய கதாபாத்திரத்தை நடித்து கொண்டிருந்த ஒரு நடிகரை அவர் சந்திக்க நேர்ந்தது. மிஸ்டர் வாலி, என்னுடைய ஊர் தாராபுரம், என் பேர் குண்டுராவ் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த நடிகர் வாலிகிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசத் தொடங்கினார். நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், கை நிறைய சம்பளம், ஆனாலும் என்னுடைய மனசெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சினிமா மேலே தான் இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணுன்னா சினிமா மேலே எனக்கு அப்படி ஒரு பைத்தியம். இப்போ சென்னையில் பல நாடகங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். அந்த நாடகங்களில் ஒன்று பார்த்துட்டு தான் இந்த தாமரைக்குளம் படத்தில் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. இந்த படத்தை நடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 90 ரூபாய். அந்த சம்பளத்தொகையை கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. இனிமேல் சினிமா தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு முடிவு செஞ்சு ரயில்வே வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு வாலிகிட்ட அந்த நடிகர் சொன்னபோது வாலிக்கு தூக்கி வாரி போட்டது. ரயில்வேல வேலை கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபமா? ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்யக்கூடாதா? இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வாலி அந்த நடிகரிடம் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்த போது, நிச்சயமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாலி. அப்போ எனக்காக இந்த ரயில் காத்து நிற்கும் என்று உறுதியாக சொன்னார் அந்த நடிகர். அவருடைய அசாதாரணமான அந்த நம்பிக்கையை ஆச்சரியத்தோடு பார்த்தார் வாலி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த நடிகருடைய நம்பிக்கை நிஜமானது என்பது தான் உண்மை. வாலிகிட்ட தன்னம்பிக்கையோடு பேசிய அந்த குண்டுராவ் வேறு யாரும் இல்லை, தமிழ் சினிமா உலகை பல ஆண்டு காலம் தன்னுடைய கைக்குள்ளே வைத்து கொண்டிருந்த நாகேஷ் தான் அந்த குண்டுராவ். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.